சாமுவேல் அவசரப்படுறான். சாமுவேல் கையில தைல கொம்பு இருக்குது. அந்த தைல கொம்புக்குள்ளாக பரிசுத்த தைலம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதை யார் தலையிலாவது ஊத்திடணும். அந்த ராஜா யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு சாமுவேல் ரொம்ப பரபரன்னு இருக்காரு. ஈசாய் தன்னுடைய முதல் மகனை அனுப்புறான். பாருங்க, அவன் தோற்றம் ஆஜானு பகவா இருக்கு. ஏன்னா அவன் மிலிட்டரியில வேலை பார்க்கறான், சவுலோட ராணுவத்தில் வேலை பார்க்கறான். பேர் எலியாப். எலியாப் வந்த உடனே இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண போறான். பாருங்க, ஆண்டவர் குறுக்கிடுறார். நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற, நான் அப்படி பார்க்க மாட்டேன். எலியாப் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எலியாப் போன உடனே அம்மினதா போறான். அவனும் ராணுவத்தில் வேலை செஞ்சவன். அம்மினதாப்பும் இல்லை, தேவன் சமிக்கை கொடுக்கல. மூணாவது சம்மா வரான், அவனும் இல்லை. எலியா போறான், அமினதா போறான், சம்மா வரான். 3 பேர் வந்தார்கள், சென்றார்கள். அடுத்து நெத்தானியேல் வரான், ரத்தாயி வரான், ஓத்சேம் வரான். அப்படியே போயிட்டாங்க. குமாரர்கள் எல்லாம் கடந்து போய்விட்டாங்க. அப்ப சாமுவேலுக்கே மனசு குழம்பிடுச்சு. என்னடா இது, உன்னுடைய குமாரர்கள் இத்தனை பேர் தானே? அப்பதான் ஈசாய்க்கு மண்டையில உரைக்குது. தன்னுடைய கடைசி பையனை அவன் தவிர்த்து விட்டதை சொல்கிறான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு சாமுவேல் கேட்கிறாரு. அவர் சாமுவேலுக்குள்ளே ஒரு குழப்பம். இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, நியாயாதிபதியா இருக்கிறாரு, ஆசாரியனா இருக்காரு. தேவ திட்டம் புரியல. அப்பதான் அந்த கடைசி பையனை பத்தி சொல்லும் பொழுது, நீ அவனை கூட்டிட்டு வா, அவன் கூட்டி வந்தா தான் நான் சாப்பிடுவேன்ட்டார். அவன் அழைத்து வரப்படுகிறான். பாருங்க, உங்களுடைய வேலையிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறுக்கப்பட்டிருக்கலாம். அழைப்பு உங்களை தேடி வரும். எப்படி சாமுவேல் ஈசாயிடம் சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து வர சொன்னானோ, அதே போல உங்களை தேடி ஒரு அழைப்பு வரும், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்தால். ஆமென். அழைப்பு தாவீதுக்கு பறக்கிறது. உடனே தாவீது வந்தான். யோசேப்பு எப்படி ஒரு நாள் சிறைச்சாலையிலிருந்து ராஜ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டானோ, மொர்தெகாய் ஒரு நாள் எப்படி அரண்மனை வாசலில் இருந்து ராஜ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டானோ, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு நாள் எப்படி ராஜ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டார்களோ, அதே போல தாவீதும் தேவ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தாவீது அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் தாவீதை ஆவலோடு பார்க்கிறான். தாவீது பைபிள்ல முதல்ல எங்க வராரு? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி இருக்காருன்னா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனா இருந்தான். அப்ப தேவன் சொல்றாரு, இவன் தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். சிக்னல் கொடுக்கிறாரு, இவன் தான்ப்பா, இவனை எந்திரிச்சு அபிஷேகம் பண்ணு சீக்கிரம். பாருங்க, தைல கொம்பு நிறைய தைலம் இருக்கு. அதை எடுத்து தலையில கடன்னு ஊத்திடுறாரு. அங்க பாக்குறோம், தைல கொம்பு எடுத்து அந்த மூடியில ஊத்தி, தைல குப்பி அந்த குப்பியில ஊத்தி சவுலுக்கு லைட்டா தான் ஊத்துவாரு. ஆனா சாமுவேல் தாவீதை பார்த்த ஒரு குஷியில, ஒரு சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில அந்த தைல கொம்பே கடன்னு ஊத்திடுறாரு. ஃபுல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டான். கணுக்கால் அளவுல, முழங்கால் அளவுல, மார்பளவுல முங்கி குளிக்கணுமே என்ற சொல்படி தாவீது முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டான்.